சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப நம்ம விஜயாவை கூட்டிக்கிட்டு ஸ்ருதியும் ரவியும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஸோ அங்க ஆரம்பத்துல விஜயாவை நல்லா தான் கூப்பிட்டு உட்கார வச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கேரளாவிலலாம் போடுவாங்க இல்லையா கட்டன் சாயா, அதை தான் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விஜயாவால் அதை குடிக்கவே முடியல. அப்போ தான் விஜயாவுக்கு நம்ம மீனா போடுற காஃபி ஞாபகம் வருது. அவ்வளோ டேஸ்ட்டாக காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை குடிச்சுவிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாமல் திட்டுவாங்க. இப்படி ருசியான காஃபியை குடிச்சிட்டு இப்படி ஒரு கேவலமான கட்டன் சாயாவை குடிச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு பக்கம் விஜயா நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மனோஜை கடையில் காமிக்கிறாங்க. ஸோ கடையிலே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல இல்லையா, அதனால் நம்ம மொட்டை சந்தோஷ் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் படுக்கிறதுக்கு கட்லுலாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாப்புல. கூடவே சேர்த்து ஒரு எலிப்பொரியை வேறையாக வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாப்புல. இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த கடையில் நிறைய பெரிய பெரிய எலியாக இருக்குது, உன் காலெல்லாம் கடிச்சு வச்சிருச்சுன்னா அதுக்காக தான் இதை எலுப்பொறி, இதை உன் காலுக்கிட்ட வச்சுக்கிட்டு படுத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம மனோஜுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நீயும் என் கூட இன்னைக்கு நைட்டு தங்குற, உனக்கு நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சந்தோஷையும் நம்ம மனோஜ் தங்க வச்சிட்றாப்புல. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம சிந்தாமணியை தான் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு சீல் வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி வீடெல்லாம் இழுத்து பூட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கே அவமானப்பட்டுறக்கூடாதுன்னு அவங்க முன்கூட்டியே போயிட்டாங்களாட்டுக்கு. அந்த மீனாவையும் முத்துவையும் அவமானப்படுத்தலாம்னு பார்த்தா கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க முன்கூட்டியே காலி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வீட்டையும் சீல் வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அண்ணாமலை மீனா வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை வந்து நான் கிராமத்தெல்லாம் கீழே தான் உட்காந்துருந்தேன், கீழே தான் படுப்பேன், அதே மாதிரி இருக்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இருந்தாலும் அண்ணாமலைக்காக தனியாக கட்டுலாம் வாங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.